வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் 45 நாட்கள் இந்த பதிவை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் சிறப்பு பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டுருப்போம். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டம் நீங்கள் மிகுந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் எந்த ஒரு பதிவையுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த கடைசியில் தான் உங்களுக்கு என்னுடைய ஆன்மீக பரிகாரம் சம்பந்தமான ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் 45 நாட்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, அரசன்றவர் செவ்வாய், அதாவது இந்த தமிழ் வருடமான குரோதி வருடத்தில் இது 60 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த பெயர்ச்சி நடக்கும். இந்த அரசனாகப்பட்ட அந்த குரோதி வருடத்தில் அரசனாகக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசியின் அதிபதி அந்த செவ்வாய். அந்த அரசனே ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 45 நாட்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாயாகப்பட்டவர் தான். அந்த ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனோபக்குவம், மன தைரியம், அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. கடந்த காலத்தில் அந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து ஒரு 45 நாட்கள் சேர்க்கை பெற்றிருந்தார். இந்த கடந்த காலத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய ஒரு இடர்பாடுகள் வந்திருக்கும். இடர்பாடுகள்னு சும்மா சொன்னால் மாத்திரம் பத்தாது. அந்த தொழிலில் நிறைய ஏமாந்திருப்பீங்க. அந்த தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ண போகிறீங்கன்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய போகும்போது உங்களுடைய நீங்கள் வாங்கின அந்த இடமாகப்பட்டது தவறான இடம், உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அந்த இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே கொடுத்துருப்பீங்க, காசு கொடுத்தாச்சு, முழுவதுமாக பணம் கொடுத்து அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாத்திரம்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் வாங்கின இடம் ஒரு போலியான இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த அளவில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கடந்த காலம். அந்த ராகுவும் செவ்வாயும் சேரும்போது அந்த மனை சம்பந்தமான விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது அப்படியே இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கையில் கொடுக்கும்போது நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள். அந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற அளவிற்கு அந்த நிலத்தில் உங்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்குது. இத்தனை நாள் நீங்கள் 15 வருஷமாக இந்த வீடு கட்டுற தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்ததில்லை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வீட்டை கரெக்டான டயத்துக்கு முடிச்சு கொடுக்க முடியாமல் ஒரு இடர்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. இது இல்லாமல் வேறு இன்ஜினியரிங் தொழில் பண்ணுறீங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஆடை ஏற்றுமதி தொழில் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் யாரையாவது நம்பி நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த
பணத்தை வாங்கினவர் பணம் வாங்கின ஒரு வாரத்துலேருந்து ஆள் அப்ஸ்காண்டு உங்களுடைய ஃபோனை எடுத்திருக்க மாட்டார். இதை நம்பி நீங்களும் ஆர்டர் வாங்கியிருப்பீங்க. இதனால் நிறைய ஒரு வம்பு வழக்குகளை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளை தொழில் மூலமாக சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சிக்கு வந்துட்டார். உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான். இவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது நீங்களே முன்னின்று எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த 45 நாட்கள் இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் முடியல. இந்த ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து அந்த பிரச்சனைகளை நீங்களே முன்னின்று அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு முயற்சியில வெற்றி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணுமா? நீங்க விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த இதுல நான் இந்த பதிவுல இடையிலேயே சொல்றேன், கடைசியும் சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு விரலி மஞ்சள் மாலை போட்டுட்டே வாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த தொழிலில் இடர்பாடு இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த தொழில் கடைசி வரைக்கும் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறுவதற்கு இந்த வாராகி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்கு நிறைய வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கும், சில பேருக்கு 40 நாளில் அபார்ஷன் ஆயிருக்கும், சில பேருக்கு 3 மாதத்தில் அபார்ஷன் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 7 மாதம் ஆனதுக்கு அப்புறமா கூட அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு கடந்த காலத்தில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால, அதுவும் 5ஆம் இடத்துல இருந்ததுனால இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனைக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு. இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 45 நாட்கள். நீங்க கவலையே படாதீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுக்கு நடந்த துன்பங்கள் எல்லாமே ஒரு வானத்தில் கரைந்து போகின்ற ஒரு மேகங்கள் மாதிரி தான் உங்களுடைய துன்பங்களும் கரைந்து போகுது. அதனால நீங்க எந்த அளவிற்கும் நீங்க துன்பப்படவே வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த 45 நாட்கள் மிக ஒரு அருமையான நாட்களாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். எந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்திருந்து உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை கெடுத்தாரோ அதே செவ்வாய் பகவான் தான் இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி ஸ்தானத்தை பார்க்க போறார். அதனால நீங்க கவலையே படாதீங்க. இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில திருமணமான தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பிரிந்தே தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆன முதல் நாளில இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி, அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு பிரிந்தே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹலோ சொல்லிட்டு போகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு குடும்ப அந்யோன்யமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருமே. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்காததா இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பஸ்தானாதிபதி இப்போ உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 45 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருப்பதற்கு, ஏன்னா வருஷத்துல ஒரு முறை இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம்
நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால நீங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தோஷம் கழியணும்னா நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கல்யாண பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். அதே சமயத்தில் கல்யாண பெருமாளை வழிபாடு பண்ண முடியலையா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா அங்கே பள்ளியறை பூஜை பண்ணுவாங்க. அந்த பள்ளியறை பூஜையை பண்ணும்போது அதை பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த தம்பதியர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இதை இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கும் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அடுத்து வேலை வாய்ப்பில் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் பேர் வழி இங்கே இருக்கிற வேலையும் விட்டுட்டு இப்போ ஒரு 6 மாத காலமாக வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறீங்க. சும்மா இல்லாதது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு அழுத்தத்தோடு இருக்கிறீங்க. வேலையை விட்டாச்சு, அடுத்த வேலையை நீங்கள் ரெடி பண்ணாமல் அந்த ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறீங்க. இவங்களை நம்பி நம்ம அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக உங்களுக்கு அந்த வேலையும் போச்சு, இங்கே இருக்கிற வெளிநாட்டு வாய்ப்பும் போச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த அரசன் என்னைக்குமே கைவிட மாட்டான். உங்களுடைய ராசி அதிபதி என்னைக்குமே கைவிட மாட்டார். அதனால உங்களுக்கு இந்த 45 நாட்களில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதுவும் அதிக வருமானம் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த நேரத்துலையும் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போச்சே, இங்கே இருந்த வேலையும் போச்சே அப்படின்னு நீங்கள் எந்த அளவும் மனதளவில் ஒரு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மே மாதம் இறுதி வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது அடுத்த 45 நாட்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகப்படி தசாபுத்திப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.